ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். என்ன ஹேர் பேக் அப்படின்னா, நம்ம ஸ்கேல்ஃப்ல இருக்கிற டேண்ட்ரஃப், ட்ரைனஸ், ஸ்பிளிட் அண்ட் ஹேர் ஃபால் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஹேர் பேக்கு. நீங்களும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் உங்கள் ஹேரில். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேருக்காக எதுவுமே ட்ரை பண்ணாமலே ஹேர் க்ரோத் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஃபீல் பண்ணுற டைமில் வந்து ஹேருக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், ஹெல்த்தியாகவும் பார்த்துக்கலாம். நம்ம வீக்லி 2 டைம்ஸ் ஆச்சும் ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ நம்ம இந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் தான். தேங்காய் வந்து நம்ம ஸ்கேல்ஃப்ல இருக்கிற ட்ரைனஸை சரி பண்ணும், நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம டேண்ட்ரஃபையும் நல்லா கிளியர் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப ஃப்ரிஸினஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்குனாலும் ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம தேங்காய் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் நல்லா கண்டிஷனிங்காக ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். மெயினான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் நல்ல க்ரோத் ஆகும், ஹேர் ஃபாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை தான். செம்பருத்தி இலை வந்து நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்கிற அழுக்கு, டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணும். ஒரு நேச்சுரல் ஷாம்புவாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது நேச்சுரல் ஷாம்பு மட்டும் கிடையாது, நேச்சுரல் கண்டிஷனராகவும் ஒர்க் ஆகும். நம்ம ஹேரை நல்லா ஸ்மூத்தாக, சாஃப்டாக, நல்லா கண்டிஷனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நிறைய பேர் செம்பருத்தி இலை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். செம்பருத்தி இலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செம்பருத்தி பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மூணாவதாக எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னா ஆலிவேரா ஜெல் தான். ஆலிவேரா ஜெல்லை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்கிற ப்ராப்ளமையும் கிளியர் பண்ணும். டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஸ்பிளிட் அண்ட் இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கெல்லாம் இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். நம்ம ஹேர் நல்ல மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கும் நல்ல லாங்காக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் உங்ககிட்ட இல்லை, ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடையில் வாங்கின ஆலிவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் கலரண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆலிவேராவில் இருக்கிற 2 சைடையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம். செம்பருத்தி இலைகளை நல்லா கழுவிட்டு வந்துட்டு நல்லா பூச்சி இல்லாத இலையை வந்து பார்த்து பறிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துடலாம். செம்பருத்தி இலை வந்து உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம செம்பருத்தி இலைகள் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஆலிவேரா ஜெல்லையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சில்லு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேராக இருக்குது அப்படின்னா நான் எடுத்திருக்க குவான்டிட்டியை விட நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக மட்டும் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். ஆலிவேராலே வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேணாம். ஓகே, நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை லேசான துணியில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போது இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன தான் நைஸாக அரைச்சிருந்தாலும் டைரெக்டாக வந்து ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஹேரில் சரியாக வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே டேண்ட்ரஃப் வரதுக்கு ஒரு ரீசன் ஆயிரும். ஓகே, நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நம்ம எப்போவுமே ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹேரை வந்து நல்லா சிக்கு இல்லாமல் சீவணும். அதுக்கப்புறமா ஹேரில் லைட்டாவது ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஸ்கேல்ஃபில் இருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் உங்கள் ஸ்கேல்ஃபில் வந்து மைல்டாக வந்து மசாஜ் பண்ணுங்கள். நம்ம மசாஜ் பண்ணும்போது ஸ்கேல்ஃபில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது மசாஜ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் நெயில்ஸை வந்து யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணாதீங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் உங்கள் ஹேரில் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷாம்பு ஆர் ஷியக்கா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வந்து மைல்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க 3 பொருளுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.